தோழர் ரவீந்திரநாத், இப்போ அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய வாக்குறுதி, இந்த வாக்குறுதிகளை குறித்து இப்போ என்ன பேசப்படுது எல்லாம் இன்றைக்கு கூட தொழிலாளர்களுடைய போராட்டம், ஆசிரியர்களுடைய போராட்டத்தை தாண்டி இந்த வாக்குறுதிகளில் இவைகள் நடக்கவில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டு ஒரு பக்கம். நான் உங்கள்கிட்ட ஒரு இந்திய கம்யூனிஸ்டுடைய தோழராக கேட்குறேன். ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதி என்பது மேண்டேட், அது செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதில் திமுக அரசு முழுமையாக தனது பொறுப்பிலிருந்து விடுபட்டிருக்கிறதா அல்லது தப்பியிருக்கிறார்கள்? இப்போ இந்த பட்டாசு விபத்தில் உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டோம், ஆறுதலை தெரிவித்துக் கொண்டோம். இறந்தவர்களுக்கு எங்களுடைய அஞ்சலியை இந்திய கம்யூனிஸ்ட் சார்பாக தெரிவித்துக் கொண்டோம். மிகவும் துயரமான ஒரு நிகழ்வு இது. தொடர்ந்து இது போன்று பட்டாசு விபத்துகள் நடப்பது மிகுந்த அளவிற்கு மனதை பாதிக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இதுக்கு பல்வேறு காரணங்களை ஏற்கனவே பேசிய 3 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவர்களுக்கு போதிய பயிற்சி வழங்கப்படுவது மிக முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கடுத்து முதலாளிகள் இடையே இருக்கக்கூடிய போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த போட்டியின் காரணமாக கடுமையான உழைப்பு சுரண்டல், அவங்கள 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்குறது, அதே போல் இதில் பயிற்சி இல்லாதவங்களை திடீர்னு வேலைக்கு அமர்த்துறது, இந்த மாதிரி பல காரணிகள் உள்ளதாக இருக்குது. அதை முழுமையாக விசாரிக்கணும். முழுமையான பயிற்சி பெற்றவங்களை மட்டும்தான் அந்த வேலையை நியமிக்கணும். இப்போ இந்த மாதிரி பட்டாசு விபத்து சிவாசியில் அடிக்கடி நடக்குது. அதே மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலை எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த விபத்துகள் தொடர்ந்து நடக்குதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட்டாசு தொழிலில் முன்னோடியாக இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவில் நீண்ட காலமாக பட்டாசு புகழ்பெற்ற ஒன்று. சீனாவிலே அதிகமான பட்டாசு விபத்தில் நடக்கிறத நம்ம கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாட்டிலேயும் பட்டாசு விபத்தில் குறைப்பதற்கு ஏராளமான நடவடிக்கையில் முயற்சி எடுத்தாலும் கூட இங்கேயும் தொடர்ந்து விபத்துகள், அங்கே சேஃப்டி ஜோன்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, இருந்தாலும் கூட விபத்துகள் நடக்கிறது. தோழர், சீனாவில் நீங்கள் விருதுநகர்லேயே சாப்பிட்டு பார்த்தா கையில் க்ளவுஸ் இல்லை தோழர் சொல்கிறார். 300 ரூபா சம்பளத்துக்கு மதிய நேரம் சாப்பிட்றதுக்கு கையை கழுக வேண்டிய அவ்வளோ பெரிய கொடூரம். அதனால தான் சொல்ல வர்றேன். அதனால் அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ சிவகாசி அவர் சொன்ன மாதிரி குட்டி ஜப்பான். அப்போ அங்கே அந்த தொழில் நம்பியிருக்கிறாங்க, தொழிலாளர் நம்பியிருக்கிறாங்க. அங்கே தொழில் வளர்ச்சி, வருமானம் போன்ற பல விஷயங்களும் இந்த தொழில் நம்பியிருக்கக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட சூழலில் உரிய நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம் இருக்கணும், அரசு எடுக்கணும், பீரியாடிக்கலான கண்காணிப்பு இருக்கணும், எல்லா விதமான என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளோ அத்தனை பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே மாதிரி அரசுடைய அங்கீகாரம் பெறாத பல நிறுவனங்களும் பட்டாசு தொழிலில் ஈடுபடுறதுலாம் செய்தியெல்லாம் அவ்வப்பொழுது வரலாம் பார்க்குறோம். அதனால் அனுமதி இல்லாமல் லைசன்ஸ் பெறாமல் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி வைக்கிறது, தொழிற்சாலை வைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி தொழிற்சாலையில் விபத்து அப்படிங்கிறத நம்ம மட்டுமே பார்க்க முடியாது. இப்போ பட்டாசு கையாளுன்ற பல இடத்துலையும் விபத்து நடக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சிவாசியில் ஒரு ஸ்கேன் சென்டர், அங்கே டாக்டர் இருக்கார், எம்ப்ளாயிஸ்லாம் இருக்காங்க, பக்கத்துலேயே குடவுன் இருக்குது, பட்டாசு குடவுன். 2014 நடந்த கோரமான விபத்து. அப்போ அந்த பட்டாசை லோட் பண்ணுறது, ஒரு வேனில் லோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி லோட் பண்ணுறது ஏற்பட்ட உராய்வு, ஃப்ரிக்ஷன், ஆமாம், அந்த உரசல்லே பார்த்தீங்கன்னாக்கா விபத்து வந்துருச்சு. அப்போ அந்த தொழிலாளிகள் ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆகி அந்த புகையெல்லாம் ஸ்கேன் சென்டர் உள்ளே போயிட்டு அதில் உள்ள எம்ப்ளாயி இறந்து போயிட்டாங்க. 7 பேருக்கு மேலே. அந்த டாக்டரும் கோமாவில் பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டார், ரொம்ப இளம் டாக்டர். அப்போ விபத்து எங்கே வேணால் நடக்கிறதுல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பட்டாசை ஹேண்டில் பண்ணக்கூடிய அனைவருக்குமே பயிற்சி அளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் ஏதோ நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல லோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டுமே அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது. இது சாதாரண பொருள் அல்ல. அப்போ உராய்வுனால பட்டாசை லோட் பண்ணுற இடத்துல கூட விபத்து நடங்கிறது 2016 நம்ம கண்கூட பார்த்தோம் தமிழ்நாட்டில். அது நீங்கள் சொல்கிறது அரிதிலும் அரிது. இப்போ லோட் பண்ணுற இடங்க, ஆனால் இப்போ சொல்கிறது ஒட்டுமொத்த ஜோன் வரிசையாக இருக்கும். அதில் தான் இந்த அரசாங்கம், நான் உங்கள்கிட்ட கேட்குறது, கொடுத்த வாக்குறுதியை எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எல்லாவற்றிலும் ஒரு அரசாங்கம் வாக்குறுதி. தமிழ்நாடு அரசு கொடுத்த வாக்குறுதியில் காப்பாற்ற வேண்டும் மாற்றுக்கிறதே கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க தொழிலாளர் நலத்தில் போதிய கவனம் செலுத்தப்பட வேண்டும். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம்னு கொண்டு வரேன்னு சொன்னாங்க. அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை. மருத்துவத்துறையில் உள்ள பணியாளர் அனைவரும் பணி நிரந்தர செய்யணும் மாண்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னார். இதுவரை பணி நிரந்தரப்படுத்தப்படவில்லை. நாங்களும் நீண்ட காலமாக தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறோம். இப்போ அந்த RCH தூய்மை பணியாளருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவங்கள பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்றணும்னு சொன்னோம், கணிசமாக மாற்றிருக்கிறாங்க. ஆனால் ஏராளமான பேர் இன்னும் மாற்றப்படவில்லை. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் 1200 தான் ஊதியம் வாங்குறாங்க. இப்போ 5000 வழங்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் சொன்னாங்க ஒழிய இப்போ சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்க்குறப்ப நாங்கள் ஒன்றும் உயர்த்தலை, அதுக்கான ஜீவோ போடலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிகப்பெரிய ஏமாற்றத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 36,000க்கும் மேற்பட்ட கொசு ஒழிப்பு பணியாளர் இருக்காங்க.
அந்த கொசு ஒழிப்பு பணியாளர் பார்த்தீங்கன்னா நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக நியமிக்கிறாங்க, அவங்களுக்கு ஊதியம் கொடுக்குறாங்க. ஆனால் பணி செய்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவத்துறையில். ஆனால் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கூட பல இடங்களில் 2017 கவர்மெண்ட்டே போட்ட ஜீவோவோட அவங்க நடைமுறைப்படுத்தல குறைந்தபட்ச ஊதியத்தில். அப்போ பல இடங்களையும் பார்த்தீங்கன்னாக்க வெவ்வேறு ஊதியம் கொடுக்குறாங்க. அதாவது தினக்கூலி அடிப்பில் கொடுக்குறாங்க, மிக குறைவான ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க. அப்போ மிக முக்கியமான கோரிக்கை எங்களை வந்து மருத்துவத்துறையின் கீழே கொண்டு வாங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ அதை செய்யணுமா இல்லையா? சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அதெல்லாம் கொடுக்கப்படலை. அவங்க 36,000 பேர் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அப்போ அது தொடர்பாக நாளைக்கு நாங்கள் ஒரு பொதுக்குழு வந்து ஈரோட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது திருப்பூர் சுப்ராயன் எம்பி அவர்கள் கலந்துக்கிறார். அப்போ எதுக்காக சொல்லணும்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளுக்காக நாங்களும் தொடர்ந்து போராடுகின்றோம். இந்த மாதிரி டாக்டர்ஸ் மிக முக்கியமான கோரிக்கை, அதாவது ஜிஓ 354, அது வந்து ஊதிய உயர்வுக்கான ஒரு ஜிஓ டாக்டர் கலைஞர் போட்டதான். அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்துங்கிறதுக்காக சென்ற ஆட்சி காலத்தில் தொடர்ந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கி போராடினாங்க. ஆனால் அந்த கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவே இல்லை. அப்போ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மிகப்பெரிய கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அதே போலவே தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாரில் உள்ள தொழிலாளர்கள், இப்போ ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு பணியாளர் இருக்கட்டும், அவருடைய நீண்ட கால கோரிக்கை ஊதிய ஒரு கோரிக்கை வந்து நிறைவேற்றப்படவில்லை. எல்லாத்துலேயும் பார்த்தா கான்ட்ராக்ட், அவுட் சோர்சிங் இந்த மாதிரி போடுறாங்க. இப்போ டீச்சர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அரசு பள்ளிகளில் அதாவது டீச்சிங்கில் இல்லாத பணியாளர் வந்து ஒப்பந்த அடிப்படையில் மட்டும்தான் போடணும், அது மேலே ஜீவோ போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்பட்டமான தொழிலாளி விரோத போக்காகும். அப்போ இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்ற என்பது மாற்றுக்கிறது கிடையாது. அதை செய்ய வேண்டும். அதுக்காக இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்ந்து போராடுகிறது. எங்களுடைய சமூக சம்மந்த டாக்டர் சங்கமும் மருத்துவத்துறை பணியாளர் கூட்டமைப்பும் போராடுகிறது. அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதே போலவே தான் இந்த பட்டாசு தொழிலில் ஈடுபடக்கூடிய தொழிலாளர் நலனையும் பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ரெண்டாவது உங்கள்கிட்ட கேட்குறேன் ரவீந்திரநாத் சார், இப்போ நம்ம ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிற கூட கேட்டுறேன். இப்போ நான் அதே கேள்வி தான் கேட்குறேன். இப்போ நம்ம சேஃப்டி ஜோனாக இருக்கணும், கையில் போடணும், இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நேராக ஒரு கடைசியாக 4-5 நிமிஷம் தான் இருக்குது. என்ன தான் தீர்வு? இப்போ நம்ம 4 மாதம் கழிச்சு 2வது பேச போகிறோம். இது ரொம்ப வருத்தத்தை தருதா இல்லையா? ஆமாம், மிகுந்த வருத்தத்துக்குரியது. அதனால் திரும்ப சொல்ல வேண்டியது எனக்கு அரசுடைய கடமை வந்து ஏராளமாக இருக்குது. அரசு தான் அதை வந்து கண்காணிக்கும். அரசு தான் அதை வந்து ஏற்படக்கூடிய விபத்தை வந்து முழுமையாக தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ கீழே இருக்கக்கூடிய ஏராளமான முறைகேடுகள், லஞ்ச லாவணி இருக்குல்ல, கீழே அடிமட்டத்தில் அது ஒரு முக்கியமான காரணம். என்னன்னா, அவங்க வந்து லைசன்ஸ் கொடுக்குறதுல பல இடத்துல வந்து காசை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி கண்காணிப்பு போகிறவங்கள்ட்ட காசை கொடுத்துட்றாங்க. அவங்க முறையாக கண்காணிக்கிறதில்ல. பயிற்சி இல்லாத தொழிலாளர் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ வந்து கண்காணிப்பு போகிறவங்க அதை வந்து கண்டுக்கிறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஏராளமான சிக்கல் வந்து அடிமட்டத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அனுமதி பெறாத நிறுவனங்கள், அங்கங்கே சின்ன சின்ன நிறுவனங்கள் அதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரியான ஏராளமான பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் இந்த ஊழல் முறைகேட்டை ஒழிக்கலைன்னா அதை வந்து முழுமையாக சரி பண்ண முடியாது. அப்போ இதை யார் செய்ய முடியும்? அரசு தான் செய்ய முடியும். அப்போ வந்து இதில் இந்த சிக்கல் நிற்கிறதுனால தான் இந்த பிரச்சனை நிற்கிறதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் வந்து இந்த விபத்து நடக்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த விவாதம் வந்துச்சு. அந்த சிவகாசியில் வந்து ஒரு நல்ல மருத்துவமனை உருவாக்கணும் அப்படிலாம் ஏற்கனவே அதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி படுக்கை வசதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதிலே வந்து அரசு கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி தொழிற்சங்க தலைவர்களை வந்து இதில் ஈடுபடுத்தணுங்கிறது சரியான வாதம். அந்த தொழிற்சங்க தலைவர்களை இது ஈடுபடுத்தணும். அந்த கண்காணிப்பு பணியிலையும் மற்ற விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து உலகளாவிய முறையிலேயே இன்றைக்கி வந்து பட்டாசு தொழில் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பார்வையில் ஒரு சில மாற்றங்கள் வந்துருக்குன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. எவ்வாறு பட்டாசு பயன்பாட்டை குறைப்பது? ஏன்னா சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து என்னன்னாக்கா இந்த பட்டாசுனால வரக்கூடிய பல்வேறு பொல்யூஷன், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு பண்டிகை காலகட்டத்தில் இதெல்லாம் வரக்கூடிய பிரச்சனை அவங்களும் கவனத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப கடுமையான வறுமையில் இருக்கவங்க தான் அந்த தொழிலுக்கு போகிறாங்க. அப்போ அவர்களுக்கான மாற்று தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி அரசு யோசிக்கணும். இப்போ சிவகாசியில் இருக்கக்கூடிய சாதாரண கிராமப்புற மக்கள், குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 300 ரூபா தினக்கூலி இங்கே போகிறாங்க. 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கு. அதான் சொல்ல. அப்போ வந்து கடுமையான உழைப்பு அப்போ ஆபத்தான தொழிலாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து மாற்றாக அவர்கள் என்ன மாற்று தொழில் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும். அதனால் பட்டாசு தொழிலை ஒழிக்க வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. பட்டாசு தொழில் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் தொலைநோக்கு பார்வை அவசியம். அப்போ வந்து ஒரு மாற்று என்ன, அந்த தொழிலாளிகளுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. தோழர், ஒரு கேள்வி. 12 மணி நேரம் ஒர்க் பண்ணி கந்தக குவியல்களோட 300 ரூபா 400 ரூபா பிரபு, இது எவ்வளவு பெரிய சார் ஒரு டிஸ்கிரிமினேஷன். அப்போ அந்த அளவுக்கு கிராமப்புற வறுமை இருக்குன்னு அர்த்தம் சார். கிராமப்புறத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. கிராமப்புற பாட்டாளி மத்தியில் கூடிய வேலையில்லா திண்டாட்டம் மிக முக்கியமான காரணம். அப்போ இதுக்கெல்லாம் மாற்றம் வந்து அரசு சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த மாற்றம் உருவாக்கணும். அதே போல் இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தலாம். அதில் குறைந்தபட்சம் அந்த குறைந்தபட்ச 120ல் பல கமிஷன் வச்சுட்டு 85 ரூபா கொடுக்குறான். என்ன நடக்குது இந்த நாட்டில்? அரசாங்கம் என்ன செய்யுது?
இல்லை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேலே பாக்கி இருக்கு. அதுவும் ஊழல் தான், முறைகேடு தான். ஆனால் நாங்கள் வந்து என்ன சொல்றோம்னா அதை 100 நாளை 200 நாளாக மாற்றணும். குறைந்தபட்ச ஊதியத்தை குறைந்தபட்சம் 750 ரூபாய் மாற்றணும். அப்பெல்லாம் செய்கின்ற பொழுது அது ஒரு மாற்றம் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம். ரவீந்திரநாத், நீங்க சொன்னீங்க அதே மாதிரி இந்த தொழிலில் நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, ரொம்ப அழகான கருத்துக்களை வச்சுட்டாங்க. நேரம் கருதி கொஞ்சம் சுருக்கிட்டேன்.